ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா குளோபல் வில்லேஜ் போகிறோம். நாங்கள் அதோட விலாக் தான் இது. குளோபல் வில்லேஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்களே அது மாதிரி. குளோபல் வில்லேஜ்னால் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 கண்ட்ரீஸ் கிட்ட அது மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு கண்ட்ரிலையும் என்னென்ன ஃபுட் இருக்கும், இல்லைன்னா அவங்களோட திங்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அது மாதிரி அவங்கவுங்க ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் வந்து அந்த ஊரில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு 30 கண்ட்ரீஸ் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். சாப்பாடு எல்லாம் டிஃப்ரெண்ட். அப்புறம் பீப்புள்ஸ், அப்புறம் அந்த ஊர்லேருந்து எல்லோரும் அவங்களோட பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க. இந்த டைமில் 6 months ஃபுல்லாக. குளோபல் வில்லேஜ் வந்து 1 இயரில் வந்து 6 months இருக்கும், 6 months இருக்காது. சம்மரில் இருக்காது. வின்டர் ஸ்டார்டிங்லேருந்து 6 months இருக்கும். இப்போ வந்து நாளைக்கு May 11th, நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டே. அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு நினச்சோம், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 months கழிச்சு தான் குளோபல் வில்லேஜ் வரும். நாங்கள் எப்போதும் குளோபல் வில்லேஜ் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 3 to 4 times போயிடுவோம். இது லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் திங்ஸ்லாம் அங்கே வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அந்த vlog தான் இது. டிக்கெட்ஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் எவ்வளோ வரும் ப்ரைஸு, இது எல்லாமே வந்து வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம நேரில் போயும் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கூட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா அங்கே போய் லைனில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் வந்து குளோபல் வில்லேஜ் ஆப்பே இருக்குது, அதை நான் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து குளோபல் வில்லேஜ் ஆப்பு. இதுலேயே வந்து என்னென்ன கண்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா லிஸ்ட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்து என்னென்னா இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். அப்புறம் டைரக்ஷன் அப்படிங்கிற பட்டனும் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரக்ஷனே அது கொடுக்கும், அந்த வழியில் நீங்கள் போய்க்கலாம். குளோபல் வில்லேஜ் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து நேரில் போய் வாங்குறதுக்கும் ஆப்பில் வாங்குறதுக்கும் சேம் ப்ரைஸ் தான். ஆனால் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்டோட நிறைய ஆப்பில் வெப்சைட்லலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வர மாதிரி இருந்தால் அது பண்ணுங்கள். அதான் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, டிராஃபிக்காக இருந்துச்சு அந்த போகிற வழியிலேயே. டிஸ்பிளே போர்ட்லேயே இது மாதிரி கன்ஜக்ஷனாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஒரு பார்க்கிங்கில் வந்து 2000 கார்ஸ் வந்து பார்க் பண்ணலாம். இங்கே வந்து பார்க்கிங் 12 வரையும் இருக்காங்க. பார்க்கிங் 12 வரையும் இருக்குது. இப்போ பார்க்கிங் 12 வரையுமே ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி. இந்த டைம் வந்து ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. கிட்ஸ்க்கெலாம் வந்து ஃப்ரீ. அப்புறம் வந்து உள்ளே வந்து நிறைய ரைட்ஸ் இருக்கும். அந்த ரைட்ஸ் வந்து 50 dirhamsக்கு வந்து டிக்கெட் எடுத்தால் ஃபுல்லாக அன்லிமிட்டடாக நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைனாலும் கூட்டமாக இருக்கும், ஆனால் இவ்வளோ ரொம்ப கூட்டமாக. குளோபல் வில்லேஜில் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும், டெய்லி இருக்காது. நியூ இயர், ஈது அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்லாம் இருக்கும். அன்றைக்கி க்ளோஸ் பண்ண போகிறதுனால, அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட்னால இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நேராக வந்து டிக்கெட் வாங்குறதா இருந்தால் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் மெயினாக வரதே சாப்பிட்றதுக்கு தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இது வந்து தாய்லாந்து பேஸ் பண்ண ஒரு ஜூஸு ட்ரிங்க்கு. என்னென்னா கோகோனட் சாகோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் ட்ரை பண்ணுவோம். க்ரீன் கலரு
அந்த க்ரீன் கலரில் மில்க் பேஸ் பண்ணியிருக்கோம், ஜெல்லிலாம் போட்டு சூப்பராக இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இதான் ஸ்பாட்டு, பாஸ்தா, இட்டாலியன் பாஸ்தா. நாங்கள் ஒயிட் சாஸ் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்பொழுதும் இன்னொரு ஷாப்லேயும் சாப்பிடுவோம், இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. எப்போதுமே லேசர் ஷோ இருக்கும். அந்த பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், தாய்லாண்டு வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே. அதுக்கு பக்கத்தில் இந்த கிராண்ட் தாபா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். இது பக்கத்தில் எப்பொழுதுமே லேசர் இருக்கும். டைமிங் வந்து 9:30 அப்படின்னு நினைக்கிறேன். எப்போதுமே இங்கே டான்ஸு, சாங் அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம கொரியாக்குள்ளே போகிறோம். எப்போதும் ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிறோன்னா அவங்களோட ஃபுட்டு, அப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் ஷோவும் இருக்கும். இது வந்து ரோட் ஆஃப் ஏஷியாவில் பேஸ் பண்ண எல்லா திங்ஸும் இங்கே இருக்கும். நாங்கள் மெயினாக வந்தது இதுக்கும் தான். ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு க்ரீம் இருக்கும், அவங்களே நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது, சோப்பு, அப்புறம் க்ரீமு, ஷியா பட்டரு. அது எல்லாம் தீர்ந்து போச்சு. அதை வாங்குறதுக்கு தான் அந்த இவங்கள்ட்ட தான் நாங்கள் எப்போதுமே வாங்குவோம். இது வந்து ஸ்டண்ட் ஷோ. இது வந்து பர் பர்சன் 20 நினைக்கிறேன் டிக்கெட்டு. இதுவும் நல்லாயிருக்கும்.
Diving into the pool on fire. With the help of my newly reformed Cybercops. We will reclaim our rightful place as rulers of Cyber City. Our first step is to secure the Corsican core. It seems our old friends Legion 5 are already on their way to defend it. It's a little more interesting. Bring ஒரு பாஸ்தா ஷாப்பு. இதை தான் முன்னாடி நாங்கள் சாப்பிடுவோம். அது வந்து அந்த பவுல் மாதிரி இருக்குல்ல, அது ஃபுல்லாக சீஸு. அதுலேருந்து கிரேட் பண்ணி எடுத்து தருவாங்க. ஈட் பண்ணி தர செஸ்னட்ஸ் நெக்ஸ்ட்டு. அப்புறம் நாங்கள் ரீசெண்டாக வியட்நாம் போயிட்டு வந்தோம். அதில் அந்த ஃபோ அப்படிங்கிறவங்க டிஷ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே எது வியட்நாம் ஷாப்புன்னு தேடி இதை கண்டுபிடிச்சி இங்கே நாங்கள் வந்து அதை வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் இந்த ஷாப்பில் உள்ள ப்ரான் டெம்பூரா